GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். வெளிநாடுகளிலிருந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகம் வழியாக போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கடத்தப்படுகிறதா என்று மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் நவம்பர் 30ஆம் தேதி சீனாவிலிருந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு கப்பல் மூலம் ஒரு கண்டெய்னரில் சிகரெட் கடத்தி வரப்படுவதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சிகரெட் என்பது பேட்டரி பொருத்தப்பட்ட லைட்டர் போன்ற கருவியில் நிக்கோட்டின் திரவத்தை நிரப்பி புகைப்பதாகும். ஒரு சிகரெட்டின் விலை ரூபாய் 4000 முதல் 6000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சிகரெட்டை ஆயிரக்கணக்கான முறை புகைக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் சிகரெட் பிடிப்போர் விலை அதிகமாக இருந்தாலும் சாதாரண சிகரெட்டை விட சிகரெட்டையே அதிகம் விரும்புகின்றனர். ஆனால் சிகரெட் புகைப்பது உடல்நலத்திற்கு மிகவும் ஆபத்தானது என்பதால் 2019ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் சிகரெட் உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் ஆகியவை முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சீனாவிலிருந்து கப்பல் மூலம் வந்த 20 அடி நீளம் கொண்ட ஒரு கண்டெய்னரில் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் தனியார் நிறுவனத்திற்கு குடைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிகாரிகள் அந்த கண்டெய்னரை திறந்து சோதனையிட்ட போது முன்பகுதியில் பெயரளவுக்கு சில குடைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதன் பின்புறம் வரிசையாக சிகரெட் பாக்கெட்டுகள் பதுக்கி வைத்து கடத்தி வரப்பட்டது கண்டறியப்பட்டது. இவற்றின் சர்வதேச சந்தை மதிப்பு ரூபாய் 10,50,00,000 என அதிகாரிகள் தெரிவித்தனர். அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் வெளிநாட்டில் கட்டிட ஒப்பந்ததாரராக பணியாற்றும் கேரளாவைச் சேர்ந்த 42 வயதான நாகராஜ், சென்னை கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் 46 வயதான ராஜ்குமார், கடல் வர்த்தக நிறுவனம் நடத்தி வரும் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் 56 வயதான சுவாமிநாதன் ஆகியோர் சீனாவில் இருந்து குடைகளை இறக்குமதி செய்வதாக கணக்கு காட்டி சிகரெட் கடத்தி வந்ததும் அவற்றை தூத்துக்குடி வழியாக சென்னைக்கு கடத்தி சென்று விற்பனை செய்ய திட்டமிட்டதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் துப்பு துலக்கி கடத்தலில் தொடர்புடைய சென்னை மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 3 தொழிலதிபர்களையும் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களை தூத்துக்குடிக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் ஒரு தொழிலதிபரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் ரூபாய் 10.50 கோடி மதிப்பிலான சிகரெட் கடத்தி வரப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.